வாங்க ஒரு வெஜிடபிளை வச்சு நான்வெஜ்ஜே தோற்று போகிற அளவுக்கு ஒரு கிரேவி பண்ணிடலாமா? ரைஸு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே செம்ம ஆப்டாக இருக்கும். சின்ன வெங்காயம், காஞ்ச கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, சீரகம் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டில் தனி மிளகாய் தூள், தனியா, உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பீர்க்கங்காவை பார்த்தீங்கன்னா கட்டாயம் தோல் சீவி இந்த மாதிரி ஒன் சைட் மட்டுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண பீர்க்கங்காயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேஸ்ட்டை நல்லா ஸ்டஃப் பண்ணி விடுங்க. பொறுமையாக பண்ணுங்கள், ரொம்ப வேகமாக பண்ண தேவையில்ல. இது வீடியோவால் அந்த மாதிரி உங்களுக்கு வேகமாக தெரியும். அந்த ஸ்டஃப் பண்ணி வச்ச பீர்க்கங்காவை ஒரு பேனில் எண்ணெய் விட்டு காய போட்டு பொறுமையாக, இங்கேயும் ஸ்லோவாக தான் நம்ம பண்ணணும். எப்பயுமே அவசரமாக இதை செய்யவே வேண்டாம். மீதி இருக்கிற அந்த ஸ்டஃபிங் மசாலாவை போட்டு தண்ணி விட்டு உப்பு போட்டு நல்லா கலரி விட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குங்களேன். வேறு லெவலில் தலைவா ரெடி.